Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீக்லி பிரேக் அவுட் கொடுத்த ஒரு 7 ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போறோம். அது வந்துட்டு கம்மிங் வீக்ல நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்கான். 2-3 ஸ்டாக் வந்து ரீடெஸ்டும் பண்ணிட்டா. அந்த ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு கம்மிங் வீக்ல நல்ல ஒரு பூம் கொடுக்கக்கூடிய, அதாவது மேல போகக்கூடிய ஸ்டாக். இதெல்லாமே வந்துட்டு F&O கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் F&O ரொம்ப ரிஸ்கி. ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்றவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கேஷ் செக்மெண்ட்ல ஸ்விங் ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணலாம். சரி வாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு PNB பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இந்த வீக் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லயே தான் இருந்தா. உங்களுக்கு 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னாலுமே வந்து எப்படி ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. சுமார் ஒரு 60 ரூபாயில இருந்துட்டு உங்களுக்கு 73 ரூபா 13 ரூபா வந்து இந்த வீக்லயே வந்து ஏறி இருக்கா. நீங்க வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். கேண்டில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்கா. அதோட சப்ளை ஜோன் வந்துட்டு 70 ருபீஸ்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த 70 ருபீஸ் இருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கா. மேல அப் பொட்டன்ஷியல் வந்துட்டு 85 ருபீஸ் வரைக்கும் வந்து போறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. PNB வந்துட்டு 85 ருபீஸ். இதை வந்துட்டு நீங்க கேஷ் செக்மெண்ட்ல இது ஒரு பென்னி ஸ்டாக்கா தான் வந்துட்டு ஒரு 70 ருபீஸ் வந்து ஒரு ஸ்மால் பிரைஸ் தான். இதை வந்துட்டு நீங்க கேஷா வந்துட்டு பை பண்ணிக்கலாம். பட் இது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்து இங்க நீங்க எதிர்பார்க்கணும். இங்க ஒரு கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். மறுபடியும் வந்து 70 வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு 70 to 71 அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மேல போனா நல்லா இருக்கும். பட் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த இடத்துலயே கம்மி குவான்டிட்டி, அதாவது லோ குவான்டிட்டி ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ஆக்குபை பண்ணிட்டு இங்க வரும்போது நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு அதோட டார்கெட்டே வச்சு போயிட்டா. மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆகி அங்கிருந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம் மாட்டம் இருக்கு. நிறைய கன்ஃபர்மேஷன் வந்து இதுல கொடுத்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்துட்டு இதுல உங்களுக்கு இருக்கு. இதுல இன்னுமே வந்து அப்சைடு போறதுக்கு பொட்டன்சியல் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா. அப்சைடு வந்துட்டு இன்னும் 85 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஈஸியா வந்து அடிக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 95 ரூபா இருக்கு. இன்னும் 20 ரூபாய்க்கு பக்கம் இதுல பொட்டன்சியல் வந்துட்டு இருக்கு. பட் இது மந்த்லியில கூட நெக்ஸ்ட் மந்த் கூட போய் அடிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, கேஷ்ல வந்துட்டு இதுல டிப்ளாய் பண்ணுங்க. F&O வந்துட்டு கொஞ்சம் இதுல அவாய்ட் பண்ணீங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு ரேலி வந்துருச்சு. உங்களுக்கு நீங்க இதுல என்ட்ரி ஆகிறீங்க வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்டேட்டும் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸ்விங் ட்ரேடிங் குரூப் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி சார்ட்டோட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. செகண்ட் ஸ்டாக் வந்து நம்ம என்ன ஒண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராசிம் வந்து பாத்துக்கலாம். கிராசிம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கா. கிராசிம் டேக் பண்ணுங்க. கிராசிம் NSE ஃபியூச்சர் வந்துட்டா லிமிடெட் NSE எங்க போச்சு, இங்க இருக்கு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். நான் இந்த சார்ட்டை வந்து நான் டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதுல இன்னும் ரீடெஸ்ட் நடக்கல. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு இதுல வீடியோல சொல்ல மாட்டேன். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்குள்ள தெரிஞ்சிருக்கும். இது என்ன பேட்டர்ன் சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இது ஒரு ஹை வேல்யூ ஸ்டாக் தான். அதாவது 1700 2000 ரூபாய் கூடிய இருக்கக்கூடிய ஸ்டாக். உங்களால முடியும்னா இது வாங்கிக்கலாம். நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கு. ஸ்டாப்ல வந்து 1760 ரூபா வந்து நீங்க போட்டுக்கிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு 1900 ரூபா அப்படிங்கிற போது ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி ஆகிக்கலாம். யாராவது மிஸ் பண்ணிடுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இங்க நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2080 ஃபிபனாச்சி படி 2080 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 2400 வந்துட்டு செகண்ட் டார்கெட்டாகவும் வந்துட்டு இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா மல்டி இயர் பிரேக் அவுட்ஸ். உங்களுக்கு ரொம்ப 2-3 டைம் பிரேக் அவுட் கொடுக்க முடியாம இந்த வீக் வந்து பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். அதனால கிராசிம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து என்ட்ரி போகலாம். என்ட்ரி போனீங்கன்னா நல்ல ஒரு growth வந்து இருக்கும். இப்போ நீங்க என்ட்ரி போகலாம்னாலும் போகலாம். நல்ல ஒரு மர்பசு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வந்துட்டு நல்ல வால்யூமோட வந்து வச்சிருக்கு. கண்டினியூஸா அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகலாங்கிறீங்க கூட வெயிட் பண்ணலாம். நீங்க இப்பவே கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கிட்டு ரீடெஸ்ட் அப்போ இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து வாங்கிக்கலாம். இதோட டைம் ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம். நல்லா நோட் பண்ணீங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் எதுவுமே வந்துட்டு ஒரு நாள் இன்ட்ராடே அது இந்த 2 டேஸ்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக் கிடையாது. வீக்லில நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்.
ஸோ அடுத்த டார்கெட் வந்து அடுத்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு பென்னி ஸ்டாக், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்டாக் வோடஃபோன் ஐடியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வோடஃபோன் ஐடியா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நிற்காம மேலே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாளாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. வெறும் ₹6 இப்போ ₹11 போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 60% ப்ராஃபிட் வந்து யாராச்சும் ₹6 ஹோல்ட் பண்றீங்கன்னா இருந்திருக்கும். ₹6 என்ட்ரி ஆனீங்கன்னா. இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுல என்ட்ரி ஆகுறது வந்து ஒரு காசியஸ் தான் இங்க வந்துட்டு. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேடு மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக் தான் இது. ஸோ அதனால நீங்க ஒரு ₹1000 ₹2000 அப்படி போடுறீங்கன்னா போட்டு அப்படியே விடுற மாதிரி இருந்தா நீங்க விட்டுட்டு நீங்க வந்துட்டு என்ட்ரி போடனா போய்க்கலாம். ஸோ எப்போ இது நல்ல மூவ் கொடுக்குன்னா ₹12 பிரேக் அவுட் பண்ணிட்டானா ₹14 ₹16 வந்துட்டு உங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ₹12 பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி ஆகுறது இதெல்லாம் நல்லது. பட் இருந்தாலும் இது ஒரு பென்னி ஸ்டாக், நிறைய பேர் பென்னி ஸ்டாக் கேட்கறங்காட்டி நம்ம வந்து இதை சொல்லிடுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னாலுமே ஒரு நல்ல ஒரு வால்யூமோட ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. பட் இருந்தாலும் ₹12 பிரேக் அவுட் பண்ணிட்டானா மண்டே நீங்க வந்துட்டு ₹13 ₹14 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். நீங்க ஒரு ₹1000 ₹5000 வந்துட்டு எனக்கு போனாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறது தயார் அப்படின்னா இந்த ஸ்டாக்ல போட்டு வைங்க. இது டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா நம்ம இப்போ எதுவுமே பேசல, இந்த ஸ்டாக்குமே டெக்னிக்கலா தான் எல்லா ஸ்டாக்கும் பேசிட்டு இருக்கோம். ஸோ இது நல்ல பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு நல்லா மேல போற சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த ஐடியா வந்துட்டு நோட் பண்ணீங்க. ₹11.70 வந்து என்ட்ரி போனீங்கன்னா ₹15 வரைக்கும் பொட்டன்சியல் இருக்கு. நீங்க ஒரு ₹1000 ₹5000 நான் லாஸ் பண்ற கூட ரெடிப்பா, நான் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடி. லாஸ் மீன்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடினா ₹5000 வந்துட்டு ஒரு ₹2000 இந்த இடத்துல ஆக்குபை பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வரும்போது இது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஒரு ₹10 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு. ஸோ ₹10 வரும்போது இன்னொரு ₹2000 வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்க ஆக்குபை பண்ணி இதுல நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ வீக்லியில ஒரு 2 வீக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு கனரா பேங்க். ஸோ இந்த கனரா பேங்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போது மண்டே, அதாவது நாளைக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிங்க. ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் நான் ஃபுல் வீடியோல வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கனரா பேங்க் ஒரு அழகான பிரேக் அவுட் வந்துட்டு உங்களுக்கு வீக்லிலையும் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன், ஸோ இந்த பேட்டர்ன் பேர் வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேட்டர்ன் இதோட நம்ம காமிச்சிட்டோம். ஸோ இந்த பேட்டர்னால என்னன்னு கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க. ஸோ கரெக்டா சொன்னீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சிருக்கோம். யார் அதிகமா நம்மளோட கமெண்ட்ஸ்ல கரெக்டான ஆன்சர் சொல்றாங்களோ அவங்கள வந்துட்டு நம்மளோட ப்ரீமியம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். ஸோ அது எவ்வளவு டேஸ்னால நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து சொல்றேன். ஸோ கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொன்னீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ரீமியம் குரூப்ல ஆப்ஷன் ட்ரேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸும் கொடுத்துட்டா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே ரீடெஸ்ட் பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் ஆன 2 ஸ்டாக்ஸும் வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ரீடெஸ்ட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து நீங்க உடனே என்ட்ரி ஆகலாம். இதுல நீங்க கம்மி குவான்டிட்டி இந்த இடத்துல என்ட்ரி ஆயிட்டு ரீடெஸ்ட் பண்றதுக்கு ₹360 அந்த ரேஞ்சில் ₹359 வரும்போது வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கும். நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கும். கனரா பேங்க் வந்துட்டு இதுல வச்சுக்கோங்க, உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே இந்த வீடியோ வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு இதோட அனலைஸ் எல்லாம் பார்ப்போம். ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ லைக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து 100 லைக் வந்து டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ 100 லைக் கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் வந்துட்டு நம்ம அடுத்து இந்த மாதிரி வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்லைன்னா வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இனிமேல் போட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஒரு 100 லைக் வந்துட்டு வர மாதிரி பாத்துக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிபிசிஎல் வந்துட்டு பார்ப்போம். பிபிசிஎலும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிபிசிஎல் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கான். ஸோ இதுல என்ன மாதிரியான ட்ரேட் நீங்க பண்ணிக்கலாம்னா பிபிசிஎல்ல இது ஒரு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பாத்தீங்களா? ஸோ சேனல் பேட்டர்ன்ல டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இந்த சேனல்ல வந்துட்டு நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல போறான். என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல கூட நீங்க என்ட்ரி ஆகிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ₹340 ₹345 இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி ஆனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ₹400 இந்த ஸ்விங் வந்துட்டு ₹400 இந்த ஸ்விங் ஆகி போய் கிட்டா இருக்கு. சான்சஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பேட்டர்ன். ஸோ இன்னுமே வந்துட்டு நீங்க டவுட்டா இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு மண்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க என்ட்ரி போலாம்.
ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்ட்ரி போறக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு என்ட்ரி போடலாம். கேஷ் ஸ்விங்கெல்லாம் போறதுக்கு வந்து நீங்க அவ்வளோக்கா பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து கம்மி குவான்டிட்டியில வந்து நீங்க என்ட்ரி போட்டு ஆவரேஜ் பண்ணி நீங்க போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட், மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா மேல போகக்கூடிய ஸ்டாக் தான் பிபிசிஎல். ஸோ இந்த சேனல் பேட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு மேல போனாலுமே மேல அப்சைட் பொட்டன்ஷியல் வந்துட்டு 390 வரைக்கும் போவா. இன்னும் 40 ரூபா வந்துட்டு மேல அப் மூவ் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 30 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு 60 ரூபா வந்துட்டு டார்கெட் வரைக்கும் இதுல வைக்கலாம், நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக் உங்களுக்கு வந்து ஸ்விங் நல்லா வந்துட்டு மேல போகக்கூடிய ஸ்டாக். இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகாம மறுபடியும் சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2வது 3வது டைம் வந்து நீங்க சப்போர்ட் எடுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிருந்து உங்க ஒரு டைம் 2 டைம் இதோட 3வது டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். கண்டிப்பா வந்து மேல போகும். இங்கிருந்து உங்களுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா கூட ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி போற கூட சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 பேட்டர்ன் வந்து நான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து நானே சொல்லிட்டு இது ஒரு சேனல் பேட்டர்ன் சொல்லிட்டு அந்த 2 பேட்டர்ன் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட வீடியோஸ்ல யார் அதிகமா கமெண்ட்ஸ் பண்றாங்களோ இந்த வீக், அதாவது 30th செப்டம்பர் இன்னும் 13 நாள் வரக்கூடிய வீடியோல யார் அதிகமா கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களோ டெய்லி அவங்கள வந்து பிரீமியம் குரூப்ல 1 மந்த் ஃப்ரீயா வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அதிகமா கமெண்ட்ஸ் பண்ணி நீங்களும் பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க ஃப்ரீயா. ஸோ அது வந்துட்டு சார்ஜ் 1500 ருபீஸ் நம்ம பண்றோம். அது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் வந்து கமெண்ட்ஸ் பார்த்து கண்டிப்பா யார் ரெகுலரா கமெண்ட்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு 1 மந்த் ஃப்ரீயா வந்துட்டு உங்களுடைய பிரீமியம் குரூப்ல நம்மளுடைய டெலிகிராம் பிரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுவேன். இந்த பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ் எல்லாம் நேச்சுரல் கேஸ், எம்சிஎக்ஸ் ட்ரேட்ஸ், இண்டெக்ஸ் ட்ரேட்ஸ் எல்லா ட்ரேட்ஸுமே வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம 2 ஸ்டாக் வந்து சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்து அண்ட் உங்களுக்கு ரீடெஸ்ட் கொடுத்த ஸ்டாக். ஸோ இந்த 2 ஸ்டாக் நீங்க இப்போ கூட என்ட்ரி போகலாம், உடனே என்ட்ரி போகலாம். யுனைடெட் பியூரேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக். ஸோ யூபிஎல் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே ஷேர் பண்ணியிருந்தேன். வீக்லி பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ அழகான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு அழகான ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த பேட்டர்னையும் வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். அதோட 3வது பேட்டர்ன் இது பார்க்குறோம். ஸோ நீங்க எந்தெந்த ஸ்டாக்கு என்னென்ன பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கு நேராக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யூபிஎல்னா என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி, ஐடியானா என்ன பேட்டர்ன், பிஎன்பினா என்ன பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நான் என்னென்ன பேட்டர்ன் அதை வந்து கரெக்டாக கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதுல ஒரு வீக்லில ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்றதுக்கு இப்போ வந்திருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு தெரியும். ஸோ ரீடெஸ்ட் வந்துட்டு ரீடெஸ்ட் வந்து பண்ணிருச்சு 1611 ரூபாயில. ஸோ இப்போ இதுல நீ என்ட்ரி போலாமான்னு கேட்டா தாராளமா என்ட்ரி போலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எது வச்சுக்கோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1450 ரூபா. ஸோ 200 ருபீஸ் 180 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிட்டீங்கன்னா 1800 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்மால் டார்கெட் வச்சு ஃப்ரீயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா 1800 ரூபா போவா. அதுக்கு மேல இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்துட்டு 2000 வந்துட்டு கண்டிப்பா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்க என்ட்ரி ஆகாம இருந்தா ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 200 ரூபா ரிஸ்க், 120 ரூபா வந்துட்டு ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ 200 ரூபாய்க்கு மேல வந்துட்டு ரிவார்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல எப்ப நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம், இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா கூட நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா கூட. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்லயே ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல இப்போ வந்து ரிவர்சல் ஆயிட்டா. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சாலுமே வந்துட்டு நீங்க என்ட்ரி போய்க்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் இப்பவே என்ட்ரி போறீங்க கூட தாராளமா என்ட்ரி போய்க்கலாம். யூபிஎல் ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தாலுமே உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு 1520 ரூபாயில இருக்கு. நீங்க தாராளமா என்ட்ரி போலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கண்டிப்பா இதுதான் போடணும். நீங்க இந்த ஸ்விங்ல தான் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். 1500 ரூபா போட்டுங்க. 1530 ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அங்கிருந்து வந்து பவுன்ஸ் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு நீங்க தாராளமா என்ட்ரி போலாம். ஒரு ஸ்விங்ல என்ட்ரி போலாம். நான் வந்து F&Oல இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி போலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி நம்ம நாளைக்கு டெலிகிராம் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் போடுறேன் ஒருவேளை என்ட்ரி ஆயிருந்தா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரீடெஸ்ட் பண்ண ஸ்டாக் ஒன்று பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெட்ரோநெட். ஸோ இந்த 2 ஸ்டாக்கே வந்துட்டு நீங்க தாராளமா என்ட்ரி போலாம். ஏன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டா, இதெல்லாம் வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டா. இது வந்துட்டு ஒரு சூப்பரான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்துட்டு நீங்க தான் சொல்லணும். இதோட 4வது பேட்டர்ன் வந்து நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? 4 ஸ்டாக் வந்து பேட்டர்ன் வந்து நம்ம பாக்குறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். அழகான ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் கீழே வரைக்கும் கூட எடுத்து விட்டுக்கிறேன்.
ஸோ ஜூம் அவுட் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இந்த வீக்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டேன், இன்னைக்கு கிடையாது, வீக்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டா. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பண்ணிருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிருக்குது. வீக்லியில டே கேண்டில்ல போய் பாருங்க. ஸோ அழகா ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மேல போக தயாராயிருச்சு. ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மேல தயாராயிருச்சு. மேல போனால் இன்னும் 280 ரூபா அண்டு உங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை வந்துட்டு ஹிட் ஆகலாம். ஸோ 280 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு 300 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஆல் டைம் ஹை இருக்கு. 280 ரூபா அண்ட் 300 ரூபா. ஸோ கம்மி ரேட்டு தான் இது. நீங்க என்ட்ரி ஆகிறீங்க, என்ட்ரி ஆகிக்க நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்டாப் லாஸ், சாரி 20 ரூபா போட்டீங்கன்னா கூட போதும். 215 ரூபா வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். சேஃபஸ்ட் ஸ்டாப் லாஸ் இது. 240 ரூபா என்ட்ரி ஆனீங்கன்னா, இல்லைன்னா இந்த லோ வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் 230 ரூபா. ஸோ நல்ல ஒரு ரிஸ்க், நல்ல ஒரு ரிவார்டு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இதுலயுமே இன்னுமே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இதுல நீங்க என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஸ்டாக்ல வந்துட்டு இது அண்ட் யூபிஎல் நீங்க தாராளமா என்ட்ரி போகக்கூடிய ஸ்டாக். ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிரேக் அவுட் ஆன உடனே நிறைய பேர் ஃபோமோல, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல என்ட்ரி ஆயிடுவாங்க. ஸோ அப்படி என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கேபிட்டல் அதிகமாச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, ஆவரேஜ் பண்ணி மேல கொண்டாந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக் தான், ரீடெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா மேல வருவா. பட் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரீடெஸ்ட் ஆன ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேனர்லயே போய் பாத்தீங்கன்னாலுமே, ஏதாவது ஸ்கிரீனர் பாத்தீங்கன்னாலும் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் தான் காமிக்கும், வர இந்த ரீடெஸ்ட் ஆன ஸ்டாக் வந்துட்டு காமிக்காது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் 4 பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அதையே வந்துட்டு ஸ்டாக்கு நேரா வந்துட்டு என்ன பேட்டர்ன் சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. இன்னும் 13 டேஸ் இருக்கு. 13 டேஸ்லயே வீடியோஸ்ல வந்துட்டு நான் கேட்கற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம 100 லைக் வந்துட்டு இது டார்கெட்டா வச்சிருக்கோம் இந்த வீடியோக்கு. 100 லைக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்றேன். ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப் கொடுப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம் உங்களே. அது வரைக்கும் பாய் பாய். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.